ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். அதாவது இப்போ முடிஞ்ச ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி டயர் 1ல் கேட்ட கொஷின்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட்ஸும் பார்ப்போம். இது அப்கமிங் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் என்டிபிசி டயர் 2க்கும் குரூப் டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின், which reformer gave the slogan one god one caste? எந்த ரிஃபார்மர் ஒரே கடவுள் ஒரே சாதி அப்படின்ற ஸ்லோகனை வந்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஜோதிபாய் புலே. அதே இது மற்ற நாராயணகுரு, அவர் ஒன் கேஸ்ட் ஒன் ரிலீஜியன் ஒன் காட் ஃபார் ஹியூமன் கைண்ட் அப்படின்ற ஸ்லோகனை சொல்லியிருப்பாரு. தயானந்த சரஸ்வதி வந்து பேக் டு த வேதாஸ் கோ பேக் டு த வேதாஸ் அப்படின்ற ஸ்லோகனை வந்து சொல்லியிருப்பாரு. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒன் காட் ஒன் கேஸ்ட்ன்னு இருக்கா, ஒரு ஜாதி ஒரு கடவுள். இப்போ ஜாதி கடவுளை பற்றி பேசினாங்க அப்படின்னா அது ஜோதிபாய் புலே. கேஸ்ட் ஜாதி மதம் கடவுள் மூணை பற்றி பேசியிருக்காங்கன்னா நாராயணகுரு. நாராயணன்னா நாமம் போடுவோமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 வேர்ட்ஸை பற்றி பேசியிருந்தா அது நாராயணகுரு, ஜாதி மதம் கடவுள். தயானந்த சரஸ்வதி, வேதாஸில் வந்து சரஸ்வதி அப்படின்றத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Srirangam Srinivasa Rao, Sri who received a Sahitya Academy in 1972. Primarily wrote poetry in which language னு கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜ்னா ஆப்ஷன் டி, தெலுங்கு லாங்குவேஜில் இவங்க எழுதியிருப்பாங்க. இவரோட நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாபிரஸ்தனம் அப்படின்ற ஒரு பொயட்ரி எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் இவருக்கு டைட்டில் வந்து மகாகவி அப்படின்ற டைட்டிலும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் விச் டிஸ்கவரி வாஸ் பால் எல்ட்ரிச் அவார்டட் தி நோபல் பிரைஸ் இன் மெடிசன் இன் 1908? அதில் கேட்டிருக்காங்க இவர் எந்த டிஸ்கவரிக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் சி, தியரட்டிக்கல் பேசிஸ் ஃபார் இம்யூனாலஜிக்காக வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. நோபல் பிரைஸில் இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த டைட்டில் நேம் ராணி கைடினிலு வாஸ் given to the நாகா ரிவோல்ட் லீடர் கைடினிலு பமிங் பை விச் பொலிட்டிக்கல் லீடர்? எந்த பொலிட்டிக்கல் லீடர் ராணி கைடினிலு அப்படின்ற டைட்டிலை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கதா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு. அவர் தான் இந்த டைட்டிலை வந்து கைடினிலு பமிங்கி வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ட்ரைபல் ஆர்கனைசேஷன் ஒன்று கபினி சமிதி அப்படின்றத 1934 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்க பத்ம பூஷனை 1982 வாங்கியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஜான்வரி 2025, லிபியா லொபோ சரதேசி வாஸ் ஹானர்ட் வித் பத்மஸ்ரீ ஃபார் ஹர் ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ். வாட் ரோல் டிட் ஷீ பிளே இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி? இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அவங்க என்ன ரோல் பிளே பண்ணியிருக்காங்க, எதுக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கோவாவோட லிபரேஷன் மூமெண்ட் ஆக்டிவிஸ்டாக இவங்க இருந்திருப்பாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் டூரிசம் கோவா அண்ட் டாமன் டையூவில் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following was a radical rationalist and iconoclast in மகாராஷ்டிரான்னு கேட்டிருக்காங்க. எந்த லீடரை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, கோபால் கணேஷ் அகார்கர். ஓகேவா, இவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இன் புனே 1884 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது போக இன்னும் நிறைய பேர் இந்த எஜுகேஷன் சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுவும் யாரெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In January 2025, India mourned the loss of Dr. K.S. Manilal, a pioneering scientist in which of the following fields?
அதாவது டாக்டர் கேஎஸ் மணிலால்ன்றவங்க ஜான் 2025 ஃபர்ஸ்ட் ஜான் 2025ல இறந்துருப்பாங்க. இவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாட்டனி. ஓகேவா. மணி பிளான்ட் தெரியும் தானே. மணி பிளான்ட்னா என்ன, பாட்டனி ரிலேட்டடாக வருமா. இப்போ ஆன்சர் ஏ பாட்டனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ரீசெண்டாக பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 2020ல் பத்மஸ்ரீ அவார்டை வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Who among the following first coined the term judicial activism? இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே ஆரிஜினேட் ஆயிருக்குன்னா யூஎஸ்ஏல தான் இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆகிருக்கும். இதை சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் ஆப்ஷன் டி ஆர்த்தர் ஷெல்சிங்கர் ஜூனியர். ஓகேவா. மற்ற 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. லைடு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இன் இந்தியா. இந்த 3 பேர் கூட ஜஸ்டிஸ் ஓ சின்னப்ப ரெட்டி இவரும் வருவாங்க. ஓகேவா. இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இதை இந்தியாவில் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இந்த டேர்மை காயின் பண்ணவர் தான் டி ஆர்த்தர் ஷெல்சிங்கர் ஜூனியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In December 2024, Pooja Sharma was named among BBC's 100 most inspiring women. What remarkable social service is she known for? பிபிசியோட 100 மோஸ்ட் இன்ஸ்பைரிங் உமன் லிஸ்ட். ஓகேவா. இந்தியாவிலேருந்து மொத்தம் 3 பேர் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். இதில் பூஜா சர்மான்றவங்க எதனால அவங்களுக்கு வந்து பிபிசியில் அவங்க 100 மோஸ்ட் இன்ஸ்பைரிங் லிஸ்ட்டில் வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பெர்ஃபார்மிங் லாஸ்ட் ரைட்ஸ் ஃபார் அன்கிளைம்டு பாடிஸ். இதுக்காக தான் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் இன்ஸ்பைரிங் லிஸ்ட் உமனில் அவங்க பேர் வந்துடும். அதர் 2 பர்சன்ஸ் யாருன்னா ரெஸ்லர் பொலிட்டீஷியன் வினிஷ் போகத். இவங்க அர்ஜுனா அவார்ட் 2016ல் வாங்கியிருப்பாங்க. கேல் ரத்னா அவார்ட் 2020ல் வாங்கியிருப்பாங்க. வினிஷ் போகத் கொடுத்துட்டு இவங்க எந்த பிளேயர்னு கேட்பாங்க, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஒரு ரெஸ்லர். ஓகேவா. ரெஸ்லராக இருந்திருக்காங்க. அடுத்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அருணா ராய் வந்து பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் உமன். இதில் பிரசிடெண்ட்டாக அருணா ராய் 2008லேருந்து 2024 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் பாப்புலர் டைட்டில் இஸ் யூஸ் டு ரெஃபர் பெங்காலி போயட் ஜிபானந்தா தாஸ்? ஜிபானந்தா தாஸ்க்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்கதா கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ருபாஷி பங்களார் கபி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. ருபாஷி ஜீப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீப்பு. ஓகேவா. ஜீப் வாங்கணும்னா நம்மகிட்ட நிறைய ரூபாய் இருக்கணும், ரூபா வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீப்பு வாங்கி பங்களாக்குள்ள நிப்பாட்டிக்கலாம். இப்போ ருபாஷி பங்களார் கபி. ஓகேவா. பொயட் ஆஃப் பியூட்டிஃபுல் பெங்கால். இதுதான் இதோட மீனிங், ருபாஷி பங்களார் கபின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம். சேவா சிங் திக்ரிவாலா was commemorated on his death anniversary 20th January 2025. Which movement was he primarily associated with கேட்டிருக்காங்க. சேவா சிங் திக்ரிவாலா இவங்க எந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்கன்னா ஆப்ஷன் டி பிரஜா மண்டல் மூமெண்ட். இது எங்கே நடந்திருக்குன்னா பஞ்சாபில் நடந்திருக்கு. ஓகேவா. பஞ்சாபில் இந்த மூமெண்ட் நடந்திருக்கு. சப்போஸ் நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா திக்கிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திக்கி பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
Who was the chairman of the National Commission on Farmers when it constituted on 18 November 2004 in India? National Commission on Farmers ஸ்டார்ட் பண்ணுறப்போ யார் அதில் சேர்மனாக இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எம்எஸ் சுவாமிநாதன். இவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகேவா? அப்போ ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எம்எஸ் சுவாமிநாதன் வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. எப்பனா பாரத ரத்னா 2024 வாங்கியிருப்பாரு. பத்மஸ்ரீ 1967 வாங்கியிருப்பாரு. பத்மபூஷன் 1972 வாங்கியிருப்பாரு. பத்ம விபூஷன் 1989 வாங்கியிருப்பாரு. இந்த இயர் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அப்கமிங் ஷிஃப்ட்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டு விச் ரீஜனல் லாங்குவேஜஸ் லிட்ரேச்சர் கிரீஷ் கர்னாட் கான்ட்ரிபியூட் மோஸ்ட் த்ரூ ஹிஸ் ஒர்க்? கிரீஷ் கர்னாட் எந்த லாங்குவேஜ்ல நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கதா கேட்டிருக்காங்க. ஆன்சர் கனடா. ஓகேவா? ஆப்ஷன் டி கனடா. கர்நாடுன்னு இருக்கா, கனடா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடு கனடா. இவர் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஞான்பித் அவார்டை 1998 வாங்கியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following founded the Vedanta College in Calcutta to promote both Indian and Western learning? யார் வேதாந்தா காலேஜை கல்கத்தாவில் ஃபவுண்ட் பண்ணதை கேட்டிருக்காங்க. இந்த காலேஜை 1825 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ராம் மோகன் ராய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராம் மோகன் ராய். இவர் இது மட்டும் இல்லாமல் மிச்சம் 2 காலேஜை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஒன்று ஹிந்து காலேஜ் 1817 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று வந்து மகா பாட்சாலா, இதை 1825 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். On March 7, 2025, Govind Ballabh Pant's death anniversary tributes were paid for his leadership in India's early post-independence years. Which state did he serve as first CM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிஎம்மா இவர் எந்த ஸ்டேட்ல இருந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இவர் பாரத ரத்னாவை 1957 வாங்கியிருப்பார். பாரத ரத்னா 1957 வாங்கியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோவிந்த் பல்லாப் பண்ட் தானே. கோவிந்த் பல்லாப் நமக்கு 1857 ரிவால்ட் நடந்திருக்குமா? 1957 தானே நம்ம பாரதம் வந்து 1957, அதாவது 100 years கழிச்சு நம்ம பேண்ட் போட்டுட்டு சுத்துறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1857 ரிவால்ட், அடுத்து இண்டிபெண்டன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 100 years கழிச்சு நம்ம பேண்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கோவிந்த் பல்லாப் பண்ட்டுக்கு 1957 பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, in February 2025, which day was celebrated to honor the Nightingale of India, சரோஜினி நாயுடு? என்ன டேவை செலிப்ரேட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி நேஷ்னல் உமன்ஸ் டே. அதுதான் ஆனர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நேஷ்னல் உமன்ஸ் டே என்னைக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் யூபி. ஓகேவா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு ஓப்பன்லி சப்போர்ட் மார்க்சிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ் அண்ட் பிளேட் அ pioneering role in the labor movement and the formation of the Communist Party of India? Answer option D M.N. Roy. M.N. Roy தான் நம்ம இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க.
Next question. Who among the following was promoting intercaste and interreligious marriages through legislations? யார் இன்டர்காஸ்ட் அண்ட் இன்டர்ரிலீஜியஸ் மேரேஜஸை ப்ரமோட் பண்ணதா கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன். ஓகேவா. இதில் டாக்டர் அன்னி பெசன்ட்றவங்க ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் டாக்டர் அன்னி பெசன்ட் 1817 செஷனில் இருந்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இவங்க யாரு, எந்த செஷன், எந்த வருஷன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. Commemorated on National Science Day. C.V. Raman established key scientific platforms in India. The scientific journal founded by him. அவர் என்ன scientific journal ஃபவுண்ட் பண்ணியிருக்கதா கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் டி. நேஷனல் சயின்ஸ் டே என்னைக்கு கொண்டாடுறோன்னா 28 February 1928 கொண்டாடுறோம். எதுக்காகனா அவர் அன்னைக்கு தான் டிஸ்கவரி ஆஃப் த ராமன் எஃபெக்ட் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்காக நோபல் பிரைஸை 1930 வாங்கியிருப்பாரு. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் ஃபார் விக்ஷித் பாரத். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் ரொம்ப முக்கியம், எல்லா மாதத்துக்குமே படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In December 2024, India mourned the passing of Dr. Manmohan Singh. In which year did Dr. Manmohan Singh first become the Prime Minister of India? எந்த வருஷம் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பான்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2004. ஓகேவா. 2004 இருந்து 2014 வரைக்கும் 2014 வரைக்கும் இவர் பிஎம்மாக இருந்திருப்பார். 4th லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா. ஓகேவா. இவர் பத்ம விபூஷனை 1987 வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரீஃபார்ம் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் their ஃபவுண்டர்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்ய சோதக் சமாஜ், ஜோதிபாய் புலே அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். பிரம்ம சமாஜ் இதை ஃபவுண்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இவங்க ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம்னா 1828 கல்கத்தாவில் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆரிய சமாஜ் இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி. இவங்க ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1875 பாம்பேல ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சத்ய சதோக் சமாஜ், ஜோதிபாய் புலே இவங்க புனேல 1873 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பகுஜன் சமாஜ் இதோட ஃபவுண்டர் யாருன்னா கன்ஷிராம். இவங்க தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னைக்குன்னா அம்பேத்கரோட பர்த் ஆனிவர்சரி அப்போ இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கரோட பர்த் ஆனிவர்சரி என்னைக்குன்னா April 14. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஸ்டார்டட் தி ராமகிருஷ்ணா மிஷன்? ராமகிருஷ்ணா மிஷனை ஆரம்பித்தவர் யார்? எல்லாமே தெரியும், சுவாமி விவேகானந்தா. என்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னா 1897 ஆரம்பிச்சிருப்பாரு ராமகிருஷ்ணா மிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாமில் சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டு அது போக அதோட இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், ஃபவுண்டர்,
எல்லாமே ரொம்ப முக்கியம், அது எல்லாத்தையும் பார்த்து. சரி, நெக்ஸ்ட். Who is referred to as the father of Indian Renaissance due to their contribution in social reform, literary works and unwavering patriotism? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். இவருக்கு இந்த ராஜா அப்படின்ற டைட்டிலை யாரு கொடுத்தாங்க அப்படின்னா முகல் எம்பரர் அக்பர் டூ. இவங்க தான் இந்த ராஜான்ற டைட்டிலை ராம் மோகன் ராய்க்கு கொடுத்துருப்பாங்க. இவர் 2 நியூஸ் பேப்பரை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஒன்று மிராட்டுல் அக்பர் பர்ஷியன்லையும், இன்னொன்று சம்பத் கௌமுடி பெங்காலியில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். In January 2025, National Youth Day was celebrated to mark the birth anniversary of which Indian leader? எந்த இந்தியன் லீடரோட பர்த் ஆனிவர்சரியை நேஷனல் யூத் டேவாக கொண்டாடுறோம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சுவாமி விவேகானந்தாவோட பர்த்டேவை தான் நம்ம நேஷனல் யூத் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷனல் யூத் டே என்னைக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா யூத் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஷேப்பிங் த நேஷன் வித் resilience and responsibility. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which moderate leader often referred to as the Grand Old Man of India became the first Indian to elect to the British House of the Commons and help shape the early nationalist movement? எந்த லீடர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? இவரை அன்அஃபீஷியல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவரோட புக்கு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இவர் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு, ராஸ்ட் குப்தார், ஆங்கிலோ குஜராத்தி நியூஸ் பேப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Jyotibai Phule was remembered on his birth anniversary on 11 April 2025 for which of the following major contributions to Indian society? Indian society-ல இவங்க என்ன மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கதா கேட்டிருப்பாங்க. ஃபவுண்டிங் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் இந்தியா. ஆப்ஷன் டி, ஃபவுண்டிங் தி ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் இந்தியா. எங்கன்னா புனேல கொண்டு வந்திருப்பாங்க. 1848ல ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இது வரைக்கும் என்டிபிசி டயர் 1 சிபிடி டயர் 1ல கேட்ட எல்லா கொஷின்ஸும் பார்த்துச்சு. அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸும் பார்த்துருப்போம். இதிலிருந்தே உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது என்னென்ன படிக்கலாம், நியூஸ் பேப்பர் ஃபவுண்டர், சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அதோட ஃபவுண்டர்ஸ் யார், அது போக ஒரு சில லீடர்ஸ்க்கு எல்லாமே டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, யார் கொடுத்தா என்னன்றது. ஓகேவா? இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்தையுமே பார்த்து படிச்சிருங்க. இது இந்த கொஷின் உங்களுக்கான கொஷின். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.